வணக்கம். வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். கௌரி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசின் ஜல்லிக்கட்டு சட்டம் தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. தமிழகத்தில் நீட் தேர்வின்றி மருத்துவ மாணவர் சேர்க்கை. சட்டப்பேரவையில் சட்ட முன்வரைவு தாக்கல். பவானியில் தடுப்பணை கட்டுவதற்கு எதிராக ஓரிரு நாட்களில் வழக்கு. முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவிப்பு. உதய் திட்டத்தால் இலவச மின்சாரம் ரத்தாகாது. சட்டப்பேரவையில் மின்துறை அமைச்சர் உறுதி. அமெரிக்காவில் H-1B விசாக்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள். சட்ட முன்வரைவு தாக்கலானதால் இந்திய ஐடி நிறுவனங்களுக்கு பின்னடைவு. ஜல்லிக்கட்டு தொடர்பான தமிழக அரசின் சட்டத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஜல்லிக்கட்டு நடத்த வழி செய்யும் அவசர சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்தது. இதற்கு எதிராகவும் சட்டத்திற்கு தடை கோரியும் கூபா உள்ளிட்ட அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தன. இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, நாரிமன் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர் பராசரன் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அரசு சட்டத்திருத்தம் கொண்டு வந்ததாக தெரிவித்தார். மேலும் தமிழக அரசின் அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தந்துள்ளதால் ஓரிரு நாளில் சட்டமாகிவிடும் என்று குறிப்பிட்டார். அப்போது தமிழக அரசின் புதிய சட்டம் 2014ஆம் ஆண்டு வெளியான உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு மாறாக உள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள் இந்த சட்டத்திற்கு எதிரான அனைத்து வழக்குகளையும் விசாரணைக்கு ஏற்றனர். புதிய சட்டத்தை விலங்குகள் நல வாரியம் எதிர்ப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் ஜல்லிக்கட்டு தொடர்பான மத்திய அரசின் அறிவிப்பாணையை திரும்பப் பெற அனுமதி அளித்தனர். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறைக்கு அதிருப்தியை தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கில் 6 வாரங்களுக்குள் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். MBBS, BDS படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வை எதிர்த்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று சட்ட முன்வரைவு தாக்கல் செய்யப்பட்டது. நாடெங்கும் மருத்துவ படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கான பொது நுழைவுத் தேர்வு நீட் என்ற பெயரில் நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்தது. நீட் தேர்வால் கிராமப்புற மாணவர்கள் பாதிப்படைவார்கள் என்று கூறி பல்வேறு தரப்பினரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். நீட் தேர்வுக்கு தமிழகத்தில் விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கையை முன்வைத்தனர். இந்நிலையில் நீட் தேர்வு இல்லாமல் தமிழக மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி அளிக்கும் சட்ட முன்வரைவை தாக்கல் செய்ய தமிழக அரசு முடிவெடுத்தது. அதன்படி மருத்துவ மாணவர் சேர்க்கையில் பழைய முறையை தொடரும் வகையிலான சட்ட முன்வரைவை தமிழக மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கரன் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்தார். பவானி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட முயலும் கேரளத்தின் முயற்சியை எதிர்த்து இன்னும் 2 நாளில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் என்று முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் முதல்வர் பன்னீர்செல்வம் இன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அதில் ஜல்லிக்கட்டு தொடர்பான போராட்டத்தில் சென்னையில் கைது செய்யப்பட்ட 21 மாணவர்களும் பிற மாவட்டங்களில் கைது செய்யப்பட்ட 15 பேரும் விடுதலை செய்யப்படுவார்கள் என அவர் அறிவித்தார். மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி அவர்கள் மீதான வழக்குகள் திரும்பப் பெறப்படும் எனவும் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். வன்முறையால் பாதிக்கப்பட்ட நடுக்குப்பம் மீனவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும். பாதிக்கப்பட்ட தற்காலிக மீன் சந்தைக்கு பதிலாக நடுக்குப்பம் தெற்கு பகுதியில் 70 லட்சம் ரூபாய் செலவில் நிரந்தர மீன் சந்தை அமைத்து தரப்படும் என்று முதல்வர் அறிவித்தார். பவானி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் இன்னும் 2 நாட்களில் வழக்கு தொடரும் என்றும் முதல்வர் தெரிவித்தார். உதய் மின் திட்டத்தால் விவசாயிகள், நெசவாளர்கள், குடிசை வீடுகளுக்கான இலவச மின்சாரம் ரத்தாகாது என சட்டப்பேரவையில் தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் உதய் திட்டத்தால் தமிழகத்திற்கு என்ன பயன், முதலில் அதை எதிர்த்து தமிழக அரசு தற்போது ஆதரிக்க காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த மின்துறை அமைச்சர் தங்கமணி, விவசாயிகள், நெசவாளர்கள், குடிசை வீடுகளுக்கு வழங்கப்படும் இலவச மின்சாரம் உதய் மின் திட்டத்தால் தடை செய்யப்பட மாட்டாது என தெரிவித்தார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தபடி தமிழகம் மின்மிகை மாநிலமாக திகழ்வதாகவும் இன்னும் 2 ஆண்டுகளில் தமிழக மின்துறை லாபத்தில் இயங்கும் எனவும் அமைச்சர் தங்கமணி கூறினார்.
கருப்பு பணத்திற்கு எதிராக மக்கள் அமைதி புரட்சி செய்துள்ளதாக நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நாளை முதன்முறையாக ரயில்வே பட்ஜெட்டுகள் பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்தொடரின் கூட்டம் இன்று காலை 11 மணிக்கு குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கியது. அதில் உரை நிகழ்த்திய பிரணாப் முகர்ஜி இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்தொடர் என்றும் தீவிரவாதிகள் மீது துல்லிய தாக்குதல் நடத்திய ராணுவ வீரர்களை பெருமைப்படுவதாகவும் கூறினார். விலைவாசி உயர்வு கட்டுக்குள் உள்ளது, குறைந்தபட்ச கூலி 42% உயர்த்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர் அனைவருக்கும் வீடு, தரமான குடிநீர் வழங்குவதில் அரசு உறுதி பூண்டுள்ளது என்று கூறினார். சிறு வணிகர்களுக்கு முத்ரா திட்டத்தின் கீழ் 2 லட்சம் கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் 5 கோடி வீடுகளுக்கு இலவச சமையல் எரிவாயு வழங்கப்பட்டுள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் அவரது உரையில் குறிப்பிட்டார். இளைய தலைமுறையினருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது தொடர்பான அறிவிப்புகள் ஏதும் குடியரசுத் தலைவரின் உரையில் இடம்பெறவில்லை என காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி இன்று உரையாற்றினார். இதுபற்றி கருத்து தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, இளைய தலைமுறையினருக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவது பற்றிய எந்த அறிவிப்பும் உரையில் இல்லை என்றும் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தோல்வியடைந்து விட்டதாகவும் குறிப்பிட்டார். இரண்டாயிரத்தி 2017-2018 ஆண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.75% இருந்து 7.50% இருக்கும் என்று பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதார நிலவரங்கள் குறித்த ஆய்வறிக்கையை நிதியமைச்சர் அருண்ஜேட்லி இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார். உலகில் பொருளாதாரத்தில் வேகமாக வளரும் நாடு என்ற பெயரை இந்தியா தக்க வைக்கும் என்று அப்போது அவர் தெரிவித்தார். மேலும் பணமதிப்பு நீக்கம் மற்றும் ஜிஎஸ்டியின் பலன்களை உடனடியாக எதிர்பார்க்க முடியாது என்று தெரிவித்த ஜேட்லி 2016-2017 தொழில் வளர்ச்சி துறை 5.2% குறையும் என்று கூறினார். நாடு தற்பொழுது எதிர்கொண்டுள்ள பொருளாதார சவால்கள் சமாளிக்கக்கூடியவைதான் என்று மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன் தெரிவித்தார். தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் 18 அம்சங்களை உள்ளடக்கியதாக பொருளாதார ஆய்வறிக்கை உள்ளதாகவும் உலக அளவில் இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சி பெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வறட்சியை அடுத்து விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இழப்பீட்டை அதிகரித்து வழங்குமாறு முதல்வர் பன்னீர்செல்வத்திடம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் பன்னீர்செல்வத்தை சந்தித்த விவசாயிகள் சங்கத்தினர் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வறட்சி உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து ஆலோசனை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய விவசாய பிரதிநிதிகள் தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்றும், ஆனால் போதுமான இழப்பீடு அறிவிக்கப்படவில்லை என்றும் முதல்வரிடம் தெரிவித்ததாக குறிப்பிட்டனர். குடும்ப அட்டை ஒன்றுக்கு தலா 20 கிலோ அரிசி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாற்றி 30 கிலோவாக அறிவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர். விவசாயிகள் தற்கொலை மற்றும் மரணத்தை அடுத்து விவசாயிகளின் குடும்பத்தினருக்கு வழங்கும் இழப்பீட்டை 5 லட்சம் ரூபாயாக அறிவிக்க வேண்டும் எனவும் விவசாய பிரதிநிதிகள் தெரிவித்தனர். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்ற விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வது தொடர்பாக மத்திய அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்வதாகவும் முதல்வர் உறுதியளித்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர். சென்னை எண்ணூரில் சரக்கு கப்பல்கள் மோதிய விபத்தை அடுத்து கடலில் கசிந்த கச்சா எண்ணெய் படலம் திருவான்மியூர் கடற்கரை வரை பரவியுள்ளது. கடற்பரப்பில் பரவிய எண்ணெய் படலத்தை அகற்றுவதில் தொய்வு ஏற்பட்டதால் தற்பொழுது கச்சா எண்ணெய் படலம் திருவான்மியூர் கடற்கரை வரை பரவிவிட்டது. இதனால் ஆமைகள், மீன்கள் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்கள் செத்து மிதக்கின்றன. மேலும் கடல் நீர் நிறம் மாறி காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக சுற்றுச்சூழலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே எண்ணூரில் கச்சா எண்ணெய் கசிந்து கடலில் கலந்த பகுதிகளை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஆட்சியர், துறைமுக நிர்வாகத்திடம் அறிக்கை வந்த பின்னர் ஈரானிய கப்பல் மீது நடவடிக்கை எடுப்பது பற்றி அரசு முடிவு செய்யும் என்றார். வேலைக்காக அமெரிக்காவுக்கு வருபவர்களுக்கு வழங்கப்படும் H-1B விசாவுக்கு புதிய கட்டுப்பாடுகளை விதிக்கும் சட்ட முன்வரைவு அமெரிக்க பிரதிநிதிகள் அவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு அதிரடி திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார். அதன் ஒரு கட்டமாக 7 இஸ்லாமிய நாடுகளை சேர்ந்தவர்கள் அகதிகளாகவோ பயணிகளாகவோ அமெரிக்காவுக்கு வர ட்ரம்ப் தடை விதித்துள்ளார். இந்நிலையில் வேலைக்காக அமெரிக்காவுக்கு வருபவர்களுக்கு வழங்கப்படும் H-1B விசாவில் புதிய கட்டுப்பாடுகள், மாற்றங்களை கொண்டு வரும் சட்ட முன்வரைவை அமெரிக்க பிரதிநிதிகள் அவையில் ட்ரம்ப் தாக்கல் செய்துள்ளார்.
அமெரிக்கர்களின் உரிமைக்காகவும் அமெரிக்காவில் சட்டப்படி வாழும் குடிமக்களுக்கு நன்மை செய்யவும் இது கொண்டுவரப்படுவதாக இந்த சட்ட முன்வரைவில் கூறப்பட்டுள்ளது. இதன்படி அமெரிக்க மைக்ரோசாப்ட், ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள் இனி குறைந்த சம்பளத்திற்கு இந்தியா போன்ற வெளிநாடுகளை சேர்ந்தவர்களை வேலைக்கு அமர்த்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இனி வெளிநாட்டவர்களை வேலைக்கு அமர்த்த அதிக பணம் செலவிட வேண்டி வரும் என்பதால் இந்த சட்ட முன்வரைவு இந்தியாவை சேர்ந்த ஐடி தொழில்நுட்ப பிரிவினருக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்காததால் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் செல்வம், கலையரசன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை அரசு நிலங்கள், நீர்நிலைகள், சீமை கருவேல மரங்கள் 100% அகற்றப்பட்டு விட்டதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மந்தமான நிலையில் பணிகள் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரினார். அதையடுத்து ஆட்சியர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட மாணவர்களை விடுவிக்க வேண்டும் என்றும் வன்முறையில் ஈடுபட்ட காவல்துறையினரை கைது செய்ய வேண்டும் என்றும் கோரி இளைஞர்கள் அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் புரட்சிகர இளைஞர் முன்னணி, புரட்சிகர மாணவர் முன்னணி உள்ளிட்ட அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் தமிழக காவல்துறையினரை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. வன்முறையில் ஈடுபட்ட காவல்துறையினரை கைது செய்ய வலியுறுத்தியும் கைதான மாணவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திரளானோர் பங்கேற்றனர். ஜல்லிக்கட்டிற்காக போராடியவர்கள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையினரை கைது செய்ய வலியுறுத்தி திருவாரூரில் மக்கள் அதிகாரம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த வலியுறுத்தி மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் மக்கள் அறவழியில் எவ்வித அசம்பாவிதமும் இன்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அறவழியில் போராடியவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தி போராட்டத்தை கலைத்தனர். திருவாரூர் பேருந்து நிலையம் அருகே மக்கள் அதிகாரம் சார்பில் ஜல்லிக்கட்டிற்காக போராட்டம் நடத்தியவர்களை தாக்கிய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொய் வழக்கு மூலம் கைது செய்யப்பட்டுள்ள மாணவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்த உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி பணிக்கர் ராதாகிருஷ்ணன் பதில் வாதத்தை எடுத்து வைக்குமாறு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் புதுக்கோட்டை விவசாயி ஒருவர் வழக்கு தாக்கல் செய்தார். அதில் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்த உச்சநீதிமன்ற நீதிபதி பணிக்கர் ராதாகிருஷ்ணன் பீட்டா அமைப்பு வழங்கிய விருதை பெற்றது அரசியலமைப்பு சட்டத்தை சீர்குலைக்கும் செயல் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பணிக்கர் ராதாகிருஷ்ணன், பீட்டா அமைப்பு மற்றும் மத்திய சட்ட அமைச்சக பிரதிநிதிகள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வரும் பிப்ரவரி 14ஆம் தேதிக்குள் நேரில் ஆஜராகி பதில் வாதத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படாததை கண்டித்து திருச்சி தலைமை அஞ்சல் நிலையத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி ரயில்வே ஜங்ஷன் முன்பு திரண்ட தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஊர்வலமாக சென்று திருச்சி தலைமை அஞ்சல் நிலையத்தை அடைந்தனர். வறட்சி பாதிப்பிற்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை என கூறி எலிக்கறி உட்கொள்வது போன்ற வித்தியாசமான முறையில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய இந்த அமைப்பின் மாநில தலைவர் ஐயா கண்ணு, உரிய இழப்பீடு வழங்கப்படாவிட்டால் புதுடில்லிக்கு சென்று போராட்டம் நடத்த உள்ளதாக குறிப்பிட்டார்.
புதுச்சேரியில் பன்றிக் காய்ச்சலுக்கு 3 பேர் பலியானதாகவும் 21 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் 24 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் நோய் அறிகுறி இருப்பது கண்டறியப்பட்டதாகவும் அவர்களில் 3 பேர் சிகிச்சை பலனின்றி பலியானதாகவும் குறிப்பிட்டார். 21 பேர் வெளிப்புற நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருவதாகவும் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் கூறியுள்ளார். இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி வரும் 8ஆம் தேதி பேரணி செல்ல இருப்பதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவித்துள்ளனர். இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கும் தமிழக மீனவர்களை விடுவிக்க பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் தமிழக அரசு சார்பிலும் மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது. இந்த நிலையில் விடுவிக்கப்படாத மீனவர்களால் மீனவர் குடும்பத்தினர் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கின்றனர். மீனவர்களோடு பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் பலவும் இதுவரை விடுவிக்கப்படவில்லை. இதன் காரணமாக மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளுக்கு கண்டனம் தெரிவித்து வரும் 8ஆம் தேதி பேரணியாக செல்ல இருப்பதாக ராமேஸ்வரம் மீனவர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்த தமிழக மீனவர்களின் படகுகள் சேதமடைந்து அழியும் நிலையில் இலங்கையில் இருப்பதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் போது அவர்களுடன் அவர்களது படகுகளும் பறிமுதல் செய்யப்படுகின்றன. மீனவர்களை விடுவிக்கும் நிலையில் படகுகள் மட்டும் விடுவிக்கப்படாமல் உள்ளன. தற்போது இலங்கை வசம் 128 படகுகள் உள்ளதாக கூறப்படும் நிலையில் பெரும்பாலான படகுகள் சேதமடைந்து அழியும் நிலையில் இருப்பதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையில் உள்ள ரசாயன மறுசுழற்சி தொழிற்சாலையில் 2வது நாளாக தீயை அணைக்க வீரர்கள் போராடி வரும் நிலையில் விபத்திற்கு மின்கசிவே காரணம் என தீயணைப்புத் துறையினர் தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை அருகே திட மற்றும் திரவ கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் ரசாயன தொழிற்சாலையில் நேற்று பெரும் தீ விபத்து நேரிட்டது. தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்களும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். தீ விபத்து காரணமாக அந்த பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காணப்படுகிறது. நச்சுக் கழிவுகளால் ஏற்படும் ரசாயன புகையால் அந்த பகுதி மக்களுக்கு சுவாச கோளாறு ஏற்படும் அபாயமும் உள்ளது. ரசாயன தீயை அணைக்கும் கருவிகளும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. 2வது நாளாக தீயை அணைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் 60க்கும் அதிகமான வீரர்கள் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே செய்தியாளர்களுடன் பேசிய தீயணைப்புத்துறை மண்டல துணை இயக்குநர் மீனாட்சி விஜயகுமார் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாகவும் இதுவரை 90% தீ அணைக்கப்பட்டு விட்டதாகவும் குறிப்பிட்டார். விருதாச்சலம் அரியலூர் இடையேயான அகல ரயில் பாதை பணிகளை தெற்கு ரயில்வே மண்டல பொது மேலாளர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் விருதாச்சலம் அரியலூர் இடையேயான அகல பாதை ரயில்கள் முடிவுற்ற நிலையில் பணிகளை ரயிலை இயக்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. தெற்கு ரயில்வே மண்டல பொது மேலாளர் வசிஷ்ட ஜோரி விழுப்புரத்திலிருந்து அரியலூர் வரை இதுபற்றி ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் ரயில் நிலையத்தில் கட்டுப்பாடு அறை, உயர் மின்னழுத்த கட்டடம், பொதுப்பணித்துறை அலுவலகம், வரவேற்பு அறை ஆகியவற்றை அவர் திறந்து வைத்தார். மேலும் டிராலி மூலம் சென்று தண்டவாளங்கள், சிக்னல் ஆகியவற்றை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வசிஷ்ட ஜோரி இதற்கான அறிக்கை விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்றும் ரயிலை இயக்குவது குறித்த அறிவிப்பு வரும் நிதிநிலை அறிக்கையில் வெளியாகும் என்றும் தெரிவித்தார். திருநெல்வேலி அருகே கடனா நதி பகுதியில் குடியிருப்பு பகுதிகளில் நடமாடி வந்த சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். திருநெல்வேலி மாவட்டம் கடனா நதி அணையை ஒட்டியுள்ள பெத்தன்பிள்ளை குடியிருப்பு பகுதியில் 150 மலைவாழ் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். கடந்த 6 மாதங்களாக இவர்களுடைய கால்நடைகளை சிறுத்தைகள் கடித்து கொன்று வந்ததை அடுத்து மக்கள் வனத்துறையினரிடம் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிறுத்தை ஒன்று சிக்கியது. தொடர்ந்து இந்த பகுதியில் சிறுத்தைகள் நடமாடுவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். உயிருக்கு ஆபத்து விளைவாக்காமல் இருக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மேய்ச்சலுக்கு சென்ற 4 மாடுகள் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர். அறந்தாங்கி அருகே ரத்தனக்கோட்டை கிராமத்தை சேர்ந்த சையது மைதீன் என்பவரின் பசுமாடுகள் மேய்ச்சலுக்கு சென்ற நிலையில் வெகு நேரமாகியும் திரும்பவில்லை. இதனையடுத்து விவசாயிகள் சென்று தேடிய போது 4 மாடுகளும் இறந்து கிடந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மாடுகளுக்கு யாரேனும் விஷம் கொடுத்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அறந்தாங்கி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து கால்நடைத்துறை மருத்துவர்கள் உதவியுடன் விசாரணை மேற்கொள்ள வருகிறது.
சேலம் அம்மாப்பேட்டையில் பன்றிக் காய்ச்சலால் அவதிப்பட்ட 1.5 வயது குழந்தை சிகிச்சை பலனின்றி இன்று பலியானது. சேலம் அம்மாப்பேட்டை ஆறுமுகம் தெருவைச் சேர்ந்த சபரி கணேஷ் சங்கீதா தம்பதியினரின் 1.5 வயது மகன் ஷாய் ரக்ஷாவிற்கு கடும் காய்ச்சல் ஏற்பட்டதால் சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். சாய் ரக்ஷாவிற்கு பன்றிக் காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலையில் அவர் உயிரிழந்தார். இதனையடுத்து குழந்தையின் உடல் சேலம் அம்மாப்பேட்டைக்கு கொண்டுவரப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. சுகாதார சீர்கேடு காரணமாக ஏராளமானோர் இதுபோன்ற காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதனிடையே ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சுபஸ்ரீ என்ற குழந்தை பன்றிக் காய்ச்சல் அறிகுறியுடன் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறது. திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் உள்ள தூய இன்னாசியார் கல்வியியல் கல்லூரி மாணவிகள் நடத்திய நிலைக்காட்சி நிகழ்ச்சியில் மக்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்த விழிப்புணர்வு பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. ஆண்டுதோறும் பாளையங்கோட்டையில் உள்ள தூய இன்னாசியார் கல்வியியல் கல்லூரி மாணவிகள் மக்களின் பிரச்சினைகளை நிலைக்காட்சியாக செய்து காண்பிப்பது வழக்கம். இந்த வகையில் 180 மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு குழுக்களாக பிரிந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, பெண் சிசு கொலை, வழிப்பறி சம்பவங்கள், விவசாயிகள் தற்கொலை, விபத்து காட்சி ஆகியவற்றை மிக தத்ரூபமாக நடித்து காட்டினர். துரித உணவால் ஏற்படும் பாதிப்புகளும் இதில் இடம்பெற்றன. இதனை பள்ளி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் ஆகியோர் ஆர்வத்துடன் பார்த்து சென்றதுடன் நடித்த மாணவிகளுக்கு பாராட்டும் தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் குப்பம்பட்டியில் உள்ள குவாரியில் தேங்கிய நீரில் மூழ்கியிருந்த பள்ளி மாணவரின் உடல் 2 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டது. குப்பம்பட்டியில் பல ஆண்டுகளாக செயல்படாத கல்குவாரி உள்ளது. இங்குள்ள 120 அடி ஆழம் கொண்ட பள்ளத்தில் நீர் தேங்கி நிறைந்துள்ளது. இங்கு வந்த கூமாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 4 பள்ளி மாணவர்கள் தண்ணீர் இருப்பதைக் கண்டு குளிக்க இறங்கிய நிலையில் 4ஆம் வகுப்பு மாணவர் அலெக்ஸ் பாண்டியன் நீரில் மூழ்கினார். இதுபற்றிய தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்புத் துறையினர் உடலை தேடினர். 2 நாட்களாக போராடிய பிறகு தூத்துக்குடியில் இருந்து முத்துக்குளிப்பவர்கள் வரவழைக்கப்பட்டு சிறுவனின் உடல் மீட்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை தற்போது விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ததால் பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அருவி பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டது. இதன் காரணமாக மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு நேற்று தடை விதிக்கப்பட்டது. வெள்ளப்பெருக்கு தற்போது குறைந்துள்ளதால் குளிப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தண்டவாளத்தில் பாறைகள் சரிந்ததால் மலை ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக குன்னூர் மேட்டுப்பாளையம் ரயில் பாதையில் அடலி அருகே பாறைகளும் மரங்களும் விழுந்தன. இதனால் குன்னூர் மேட்டுப்பாளையம் இடையே மலை ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதையடுத்து தண்டவாளத்தை சீரமைக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவிலில் தைப்பூச தீர்த்தவாரி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருநெல்வேலி மாவட்டத்தின் புகழ்பெற்ற சிவத்தலங்களில் ஒன்றான காந்திமதி அம்மன் உடனுரை நெல்லையப்பர் திருக்கோவிலில் தைப்பூச விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருக்கோவிலில் அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு கொடி பட்டத்திற்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. பின்னர் அது ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு திருக்கோவிலில் முன்பு உள்ள கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் கொடிமரத்திற்கு 11 திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நெல்லுக்கு வேலிட்ட திருவிளையாடல் நிகழ்ச்சியும், பிப்ரவரி 9ஆம் தேதி தைப்பூச தீர்த்தவாரி நிகழ்ச்சியும், 12ஆம் தேதி தெப்ப உற்சவமும் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடைசி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இந்தியா இங்கிலாந்து நாளை மோதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஏமன் நாட்டின் கடலோரம் சவுதி அரேபிய போர்க்கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 2 கொல்லப்பட்டனர். ஏமன் நாட்டில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக சவுதி அரேபிய கூட்டுப்படைகள் போர் நடத்தி வருகின்றன. இதன் ஒரு கட்டமாக ஹவுதி கிளர்ச்சியாளர்களை ஒடுக்க ஏமன் நாட்டின் ஹொடேடா துறைமுகம் அருகே சவுதி அரேபிய போர்க்கப்பல் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அந்த கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் வெடிகுண்டு நிரப்பிய 3 படகுகளில் வந்து தற்கொலை தாக்குதலை நடத்தினர். அதில்
சவுதி அரேபிய கடற்படை வீரர்கள் 2 பலியானதாக கூறப்படுகிறது. அந்த தாக்குதல் காட்சிகளை ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தொலைக்காட்சி ஒளிபரப்பியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறவுள்ள நிலையில் இரு அணிகளும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணி டெஸ்ட் மற்றும் ஒருநாள் தொடரை இழந்தது. இதையடுத்து 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடர் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரின் முதல் 2 போட்டிகளில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றியை பதிவு செய்துள்ளன. இந்த நிலையில் இறுதிப் போட்டி நாளை பெங்களூருவில் நடைபெறவுள்ளது. இந்த போட்டியை வெல்வதன் மூலம் தொடரை கைப்பற்றலாம் என்ற முனைப்புடன் இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் 20 ஓவர் போட்டிகளை பொறுத்தவரை இரு அணிகளும் சமபலத்தில் உள்ளதால் நாளைய போட்டியில் விறுவிறுப்பிற்கு பஞ்சம் இருக்காது என்று கிரிக்கெட் ரசிகர்கள் கருதுகின்றனர். ஏழு நாடுகளில் பல்வேறு கட்டங்களாக நடைபெற்ற உலக மாரத்தான் போட்டியில் அமெரிக்க வீரர் மைக்கேல் வாரடியன், சிலி நாட்டை சேர்ந்த சில்வானா கேமலியோ ஆகியோர் வெற்றி பெற்றனர். தென் துருவமான அண்டார்டிகா முதல் சிலி, அமெரிக்கா, ஸ்பெயின், மொராக்கோ, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட 7 நாடுகளில் மொத்தம் 24,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு பல்வேறு கட்டங்களாக மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் 25 ஆண்கள் மற்றும் 8 பெண்கள் பங்கேற்றனர். இந்த போட்டியின் இறுதி கட்டமாக ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் நடைபெற்ற போட்டியில் அமெரிக்காவை சேர்ந்த வீரர் மைக்கேல் வாரடியன் பந்தய தொலைவை 2 மணி 45 நிமிடங்கள் 56 வினாடிகளில் கடந்து முந்தைய சாதனையை முறியடித்தார். மகளிர் பிரிவில் சிலி நாட்டை சேர்ந்த ஆசிரியை சில்வானா கேமலியோ வெற்றி வாகை சூடினார். அயர்லாந்தை சேர்ந்த சின்யாத் கன் என்ற பார்வையற்ற பெண்மணியும் இந்த மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டு பந்தய தொலைவை நிறைவு செய்து பாராட்டு பெற்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசின் ஜல்லிக்கட்டு சட்டம் தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. தமிழகத்தில் நீட் தேர்வின்றி மருத்துவ மாணவர் சேர்க்கை, சட்டப்பேரவையில் சட்ட முன்வரைவு தாக்கல். பவானியில் தடுப்பணை கட்டுவதற்கு எதிராக ஓரிரு நாட்களில் வழக்கு, முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவிப்பு. உதய் திட்டத்தால் இலவச மின்சாரம் ரத்தாகாது, சட்டப்பேரவையில் மின்துறை அமைச்சர் உறுதி. அமெரிக்காவில் H-1B விசாக்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள், சட்ட முன்வரைவு தாக்கலானதால் இந்திய ஐடி நிறுவனங்களுக்கு பின்னடைவு. இத்துடன் வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 7:30 மணிக்கு ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.